உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மணி நேரமும் தெஹரானில் தொடர் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், முக்கியமாக செய்தி என்னவென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக சரணடையுங்கள் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நிபந்தனை இல்லாமல் இராணுவத்தினர் சரணடைவதற்கு தயாராக இருக்கிறார்களா? கூறுங்கள். உண்மைதான். ஆனால் அவர் அவ்வாறு கூறுகின்ற அதே சமயம் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி கூறியிருக்கின்றார், அதாவது நீங்கள் தரையால் இராணுவத்தை இறக்கப் போறீர்கள் என்று சொன்னால், NBC ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் கூறியிருக்கின்றார், நீங்கள் தரையால் இராணுவத்தை இறக்கப் போறீர்கள் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம். 1,00,000 பேரை இறக்கீர்கள் என்று சொன்னால் ஒரு மாதத்துக்குள் 30 வீதமானவர்கள் கொல்லப்படுவார்கள், 30 வீதமானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியிருக்கின்றார். ஈரானை பொறுத்தவரையில் எதற்கும் தயாராகத்தான் இருக்கின்றது. இன்று, அதாவது உங்களுக்கு தெரியும், இரவு இடம்பெற்ற தாக்குதல்கள் கடுமையாக தாக்கியிருந்தது. அதில் கூடுதலாக இந்த கொரம் ஷகர் 4 என்ற ஏவுகணை, அது ஈரான் ஈராக் போரின் போது ஈராக்கினால் கைப்பற்றப்பட்டு திருப்பி ஈரான் மீட்ட ஒரு கிராமத்தின் நகரத்தின் பெயர். அந்த 4 ஏவுகணை கிளஸ்டர் பாம் கொண்ட ஏவுகணை. கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை வெடித்தால் அது போய் அந்த டார்கெட்டை அணுகும் போது 80 குண்டுகளை வெளியேற்றும். 80களையும் பிறகு இன்டர்செப்டர் அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், இன்டர்செப்டர் அந்த குண்டுகளை அது ரிலீஸ் பண்றதுக்கு முன்னுக்கு தடுக்க வேண்டும். அதை ரிலீஸ் பண்ண பிறகு இன்டர்செப்டர் ஒர்க் பண்ணாது என்றுதான் கூறுகிறார்கள். அதனால் இந்த இஸ்ரேலின் டெல் அவி பகுதியையும், அது மட்டுமல்லாது பென் கோரியர் வான்படை விமான நிலையத்தையும் தாக்கியிருந்தது. அந்த விமான நிலையம் முற்றாக போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருந்ததாக கூறப்பட்டிருந்தது. தற்போதைய தகவலின்படி பிறகு இன்று இரவும் மீண்டும் ஈரான் கடுமையாக தாக்கியிருக்கிறது இஸ்ரேலை. செமியர் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் மிகவும் மோசமான தாக்குதலாக இருக்கின்றது. தற்போது நாங்கள் கதைப்பதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முதல் தான் குண்டுகள் வீழ்ந்திருந்தன. அந்த பகுதி முழுவதும் ஒரே புகை மண்டலமாகவும் சிதறின வாகனங்கள், கட்டிடங்களுமாகத்தான் இருக்கின்றது. பெருமளவான மீட்பு படையினரை அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீதும் கடுமையாக தாக்கி இருக்கின்றது. ஈரான் அயத்துல்லா ஹமைனியின் அவருடைய கட்டளை மையம் என்று சொல்வது, அந்த போருக்கான தயாரிப்புகளில் ஈடுபடுகின்ற அண்டர் கிரவுண்ட் பங்கர்களை கிட்டத்தட்ட 50 விமானங்கள் 100 குண்டுகளை வீசியதாக கூறப்படுகின்றது. வீசி அதை தாக்கியதாக. நேற்றைய தினம் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள். ஈரான் ஏவுதளங்கள் அளிக்கப்பட்டதால் ஈரான் ஏவுகணை ஏவும் வல்லமை குறைந்து விட்டதாக எல்லோரும் ஒரு கணிப்புக்கு வந்த நிலையில் இன்று அந்த தாக்குதல்கள் மிக மோசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. UAE கூறுகின்றது, இதுவரையில் தங்கள் மீது அந்த 6 நாட்களில் 1072 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை ஏவி இருக்கிறார்கள் என்று சொல்லி. இஸ்ரேல் இதுவரையில் 800 இன்டர்செப்டர் மிசைல்ஸை பயன்படுத்தியதாக உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கின்றார். தாங்கள் கூட இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த அளவு பெருந்தொகையை பயன்படுத்தவில்லை என்று சொல்லி. இதுவரையிலும் இஸ்ரேலில் கிட்டத்தட்ட 1617 பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதில் இன்னும் 87 பேருக்கு மேல் வைத்தியசாலைகளில் தான் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரானில் கிட்டத்தட்ட 12 வைத்தியசாலைகள், 3000 வீடுகள், பல 100 வர்த்தக நிலையங்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் சுகாதார திணைக்களம் கூட 12 வைத்தியசாலைகள் தாக்கப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களும் அதனை கூறியிருக்கிறார்கள். இரு தரப்பும், அதாவது இப்போது UAE பகுதி மீது, UAEயில் இருக்கின்ற தளங்களை அல்லது மத்திய கிழக்கில் இருக்கிற அத்தனை தளங்களையும் ஈரான் தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. இன்று இடம்பெற்ற தாக்குதலில்
UAE-யில் இருக்கின்ற அமெரிக்க தளத்தின் ஹேங்கருக்குள் இருந்த U2 என்ற வேவு விமானம், ஸ்பை ஏர்கிராஃப்ட் வந்து அது ஒரு மிக விலை கூடின விமானம். அந்த விமானம் அழிவடைந்ததாக கூறப்படுகின்றது. அதே இந்த U2 என்கின்ற ஸ்பை விமானத்தை தான் சைப்ரஸில் இருக்கின்ற பிரித்தானியா தளத்தில் வைத்து தாக்கியிருந்தார்கள். அங்கு தாக்கப்பட்ட போது அந்த ஹேங்கர் சேதமடைந்ததை இங்கத்தே கார்டியன் பத்திரிகை போட்டிருந்தது படமாக. அது அவர்கள் துல்லியமாக தாக்கியிருக்கிறார்கள் அந்த ஹேங்கரை என்று பிளேனுக்கு நடந்த சேதம் தொடர்பாக போடவில்லை என்று சொன்னால் பெருமளவான படங்களை இவர்கள் வெளியில் விடுவதை தடை செய்கிறார்கள். பெருமளவான தணிக்கைகள் இருக்கின்றன. அதே போல இவர்கள் இணைத்தாள மாதிரி இந்த மத்திய கிழக்கு முற்றுமுழுதாக மேற்குலகத்தின் கட்டுப்பாட்டுக்கு இல்லை. பிரான்சின் விமானம் ராணுவ விமானத்தை தான் அனுப்பியிருக்கிறார்கள் அங்கிருக்கிற மக்களை வெளியேற்றுவதற்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நாடுகளும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற மக்களை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக அங்கு பணியில் இருந்தவர்கள், பணியாளர்கள் கூட ஒட்டுமொத்தமாக அவர்களின் ஊர்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. பெருமளவானவர்கள் ஆசிய நாட்டவர்களோ இந்தியாவோ அல்லது பங்களாதேஷோ இலங்கையோ அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் கூட கடுமையாக பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது. பிரான்சின் விமானம் சென்றிருந்தாலும் அங்கு ட்ரோன்களின் தாக்குதலால் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் மீண்டும் பிரான்சுக்கு திரும்பி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இன்றும் 2 அமெரிக்க கப்பல்களை ஹோர்முஸ் ஜலசந்தியில் வைத்து தாக்கி இருக்கிறது ஈரான். ஒன்று நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது தெரியும், மிகவும் ஒரு சுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. மற்றொன்று குவைத்துக்கு அண்மையாக வைத்து தாக்கப்பட்டிருக்கின்றது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் கிட்டத்தட்ட 200-300க்கும் மேற்பட்ட கப்பல்கள் 2 பக்கமும் குவிந்தபடியே இருக்கின்றன. அங்கால் போக முடியவில்லை. இதுவரை காலமும் ஒரு கப்பல் பயணத்துக்கு $40,000 தான் தேவைப்பட்டது என்று கூறினார்கள். ஆனால் இப்போது அது $3 லட்சம் இன்சூரன்ஸால் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் கட்டார்ல வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது இந்த போர் இன்னும் 1 கிழமை நீடிக்குமாக இருந்தால் இது வந்து எரிபொருள் விலை $150 ஒரு பேரலுக்கு மாற்றமடையும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். $150 என்றால் இந்த நாடுகள் தாங்க முடியாது. இப்போது இந்த JP மோகன் என்ற மிகப்பெரிய ஒரு வங்கி, அந்த வங்கி கூறியிருக்கின்றது இன்னும் ஒரு 3 அல்லது 4 நாட்களுக்குத்தான் இந்த உலகம் இந்த எரிபொருளை சமாளிக்கும். அந்த 3 அல்லது 4 நாட்களுக்கு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு திருப்பி ரிவர்சிபிளாக வர முடியாத ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு $10 எரிபொருட்கள் பீப்பாக்கள் விலை ஒவ்வொரு $10 ஏறும் போதும் உலகத்தின் GDP 0.3% வீழ்ச்சி அடையும் என்று கூறியிருக்கிறார். ஏனென்றால் பெருமளவான வேலை வாய்ப்புகள் இருக்காது, உணவு தட்டுப்பாடு ஏற்படும், கப்பல்கள் போக்குவரத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காளி பக்கம் 200-300 கப்பல், இங்காளி பக்கம் 200-300 அசையாமல் நிற்கிறார்கள். ஒரு சில கப்பல்கள் அந்த போய் வருகின்றன. அந்த சீனாவின் கப்பல்களை விடுகிறார்கள். சீனாவின்டையும் ரஷ்யாவின்டையும் கப்பல்களை மட்டும்தான் விடுகிறார்கள். இந்தியாவின் கப்பல்களை கூட இப்போது அவர்கள் விடுவதாக இல்லை. இந்த நிலையில் தான் இப்போது அமெரிக்காவின் திரைசேரி செயலாளர் இன்று ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறார். நாங்கள் இந்தியாவுக்கு 30 நாள் அவகாசத்தை கொடுக்கிறோம், நீங்கள் ரஷ்யாவிடம் போய் எண்ணெயை வாங்குங்கள் என்று. இப்போ தெரிகிறது, அதாவது இந்த கப்பல் ஈரான் கப்பலை பலி கொடுத்ததற்காக இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதி என்றுதான். அப்ப இது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அதாவது முதலால் கப்பல் அடிக்கிறார்கள், இப்போது அமெரிக்காண்ட ஆஃபர் வருகிறது, உங்களுக்கு ரஷ்யாவிடம் எண்ணெயை வாங்கலாம் என்று சொல்லி. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியா இப்போது தனது கப்பலை அதாவது இன்றுதான் ஒரு கப்பலை அனுப்பி இருக்கிறது. போன முறை தாண்ட கப்பல்ல தேடுவது, அதில் இருந்தவர்களை தேடுவதற்காக சொல்லி அப்படியான சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் வளைகுடா போரை பொறுத்தவரையில் ஈரான் வந்து அதாவது 7வது நாள் மிகவும் மூர்க்கமான போராகத்தான் இருதரப்பும் தாக்குகின்றது. அமெரிக்கா யோசிக்கின்றது தனிய குண்டு வீச்சுக்களை மேற்கொள்வதன் மூலம் பலவீனப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள் போல் தெரிகின்றது. ஆனால் உக்ரைன் போரில் இதுவரையில் கிட்டத்தட்ட 2 லட்சம் டன் குண்டுகளை ரஷ்யா வீசி இருக்கின்றது.
அந்த அளவு இப்ப இங்க கிட்டத்தட்ட அமெரிக்கா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 1000 தொன் குண்டுகளை வீசுகிறது ஈரானில், ஒரு நாளைக்கு 1000 தொன். இப்ப அந்த அளவு 2 லட்சத்தை வீசுவதற்குரிய வல்லமைகளிடம் இருக்கான்றதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கட்டளை ராணுவ பதுங்கு குழி ஹொமினி அவர்கள் இருந்ததை தாக்குவதற்கு 50 விமானங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவுதான் இதுவரை நாட்களிலும் நடந்த போரின் பொழுது படுமோசமாக இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் தொடர்ந்து குண்டுகளை வீசினார்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஈரானும் விட்டு வைக்கவில்லை. இப்ப தரவழி தாக்குதல் தொடர்பாக நீங்கள் இப்ப கூறினீர்கள், ஊடகத்தில் கூறிய சம்பவம் தொடர்பாக கூறும்பொழுது ஈராக்கில் அமெரிக்கா கற்றுக்கொண்ட பாடம், அதன் ஒரு விளைவாகத்தான் தரவழியில் இறங்கி போராடுவதற்கு தயங்குகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதுக்கும் ஒரு காரணம். இப்ப ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற சம்பவங்களும் ஒரு காரணம். இப்ப ஈராக்கின் படையினர் கிட்டத்தட்ட 21 நாட்களில் ஈரான் ராணுவம் வீழ்ந்து விட்டது. ஆனால் அவர்களால் அந்த நாட்டை இன்று வரையிலும் முன்னகர்த்த முடியவில்லை. அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் சதாம் ஹுசேனை விட வேர்ஸ்ட் ஆனவர்களாகத்தான் இருந்தார். அதைத்தான் இப்போது ஈரானில் கூறுகிறார்கள். அணுக்குண்டை தயாரிக்க கூடாது, பக்கத்தில் இருக்கிற நாடுகளை தாக்கக்கூடாது என்ற ஒரு திட்டத்தில் செயற்பட்டவர் தான் அயத்துல்லா ஹமானி. அவர் இந்த உத்தரவை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. கடந்த வருடம் கூட இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை மூட கேட்கப்பட்ட போது அவர் தான் மறுத்தவர், அதை மூடக்கூடாது என்று. இப்ப ஒருவரை கொல்லும் போது அடுத்து வருபவர் அவரை விட மோசமானவராகத்தான் இருப்பார் என்று. இப்போ பூட்டின் நிலைமையும் அப்படித்தான். என்னன்னு சொன்னால், பூட்டினுக்கு அடுத்ததாக இருக்கிறவர் முதலும் அறுதளவாக இந்த டெமிட்டி மெடெடல், அது மிகவும் மோசமான. இப்ப பூட்டின் என்றாலும் கொஞ்சம் பரவாயில்லை என்றுதான் மேற்குலகம் யோசிக்கலாமே வழிய அவர் மிகவும் மோசம். அப்படியான, அதாவது அடுத்தடுத்த வருபவர்கள் தங்கள் தேசிய பற்றும் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்ப நீங்க சொன்னது கூட தரைப்படை, அதாவது ஒன்று ஈரான் நிலப்பரப்பு. இவர்கள் தரையால் அங்கு இறங்குவதற்கு சாத்தியமே இல்லை. இறங்கி அதுக்கு உங்களுக்கு ஈரானை விட ஈராக்கை விட 4 மடங்கு பெருசு, உக்ரைனை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு பெருசு. உக்ரைன்ல ரஷ்யா கிவ் வரையும் பேர்ந்து விட்டுட்டு போனதே தெரியும். என்னென்னு சொன்னால், அகலக்கால் வைத்து பெருமளவான இழப்புகளை சந்திக்க வரும். அந்த டிப்னர் நதிக்கரையில் கூட ரஷ்யா முதலில் 30,000 படையினரை இங்காலை வைத்திருந்து ஒரு இரவில் 30,000 படையினரை ரஷ்யா உடனடியாக திருப்பி எடுத்தது என்றால், ஒரு ஊடறுப்பு செய்திருந்தால் அந்த 30,000 படையினரையும் அன்றைக்கு ரஷ்யா இழந்திருக்கு. ஆனால் ரஷ்யாவின் படைத்தளபதிகள் மதிநுட்பமான செயலால் அவர்கள் உடனே விட்ரோ பண்ணிட்டார்கள் அந்த இடத்துல இருந்து. அது பேர்ந்து பிடிக்கலாம், இப்போதைக்கு விட்ரோ பண்ண பாதகமான நிலை. அதே போலதான் ஈரான் தரை அமைப்பும் அவ்வாறு தான் இருக்கின்றன. கேர்டிஸ் படையினரை பயன்படுத்தலாம் என்று சொன்னால் அவர்களால் 10,000 பேர் 20,000 பேரை திரட்ட முடியும், ஓகே. ஆனால் இப்போது கேர்டிஸ் படையினர் இருந்த இடத்துக்கும் ஈரான் தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அவர்களின் தளங்கள் அத்தனையும் அளிக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவர்களிடம் ஒரு வேக்யூமை ஏற்படுத்துவதற்காக. அவர்கள் 10,000 பேர் 20,000 பேர் 1 லட்சம் பேர் வந்தாலும் அங்கு சமாளிப்பது கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், அயத்துல்லா ஹமானியின் மரணம் ஈரானுக்கு பிளவுகளை ஏற்படுத்தவில்லை. இப்ப ட்ரம்ப் கூறுகிறார், இது உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம், எல்லாரும் கிளந்தெழுங்கள், அரசை கலையுங்கள். ஒருத்தரும் அங்க அப்படி இல்லை. எல்லாம் மற்றவளமா. ஏன்னா இவர்கள் முதல் அடித்ததே அந்த எலிமெண்டரி ஸ்கூலுக்கு அடித்தார்கள். 145 குழந்தைகளை கொண்டார்கள். அதே மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமா போச்சு ஈரானில் எல்லா மக்களையும். அதாவது அவர்கள் பிரிவார்கள் என்று பார்த்தால் அவர்கள் தேசமாக எழுந்து நிற்கிறார்கள். இப்ப முன்னாள் அமைச்சர், முன்னாள் அரசு தலைவர் ஈரான் ஷாவின் மகன் பல்கவி, அவர் இப்போது கூறுகிறார், தான் இடைக்கால அரசொன்றை அமைக்கப் போகிறேன், தன்னை அங்கீகரிங்கள் என்று. அவரை ட்ரம்ப் கூட மதிப்பதில்லை. ட்ரம்ப் கூறிவிட்டார், ஈரான் ஒரு புதிய தலைவர் வந்தாலும் கூட இவர்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் என்பதுதான் ட்ரம்பின் கருத்தாகவும் இருக்கின்றது. ஆனா இப்போ ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கிறார், என்னென்று சொன்னால், நீங்கள் யாரை என்றாலும் தெரிவு செய்யுங்கள், அவர் மதம் சார்ந்தவராகவும் இருக்கலாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நல்லா ட்ரீட் பண்ண வேண்டும். அதான் இப்ப ட்ரம்பின் இறுதியான கோரிக்கை. மார்க்கோ ரூபியோ இன்று அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் இன்று அரபு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களை தொடர்பு கொண்டு ஒரு கூட்டம் நடத்தியிருக்கின்றார். அப்போது கூறியிருக்கின்றார், எங்களுக்கு
இந்த இங்கு வந்து அதாவது ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதை தொடர்பாக நாங்கள் யோசிக்கவே இல்லை என்று கூறியிருக்கின்றார். கடந்த வருடம் 7 தடவை இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவுக்கு சென்றுதான் இந்த தற்போதைய நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். அதாவது ட்ரம்பை கொண்டு ஒரு பொறிக்குள் மாட்டி விட்டிருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர். அதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கல். அமெரிக்காவுக்கு இப்போதுதான் அதன் விளைவுகளை இப்போதுதான் உணர்வார்கள். என்று சொன்னால், இப்போ இஸ்ரேலிய ஊடகவியலாளர் அலன் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில், அவர் இஸ்ரேலிலும் யூத ஊடகவியலாளர்கள் எல்லோரும் அங்கு கெட்டவர்கள் இல்லை, அங்கும் நல்லவர்கள் இருப்பார்கள். அவருடைய கருத்தின்படி அவர் கூறுகிறார், இப்போது நடந்த இந்த தாக்குதல், இப்போது ஈரான் செய்த தாக்குதல், நீங்கள் ஒரு தரம் உற்று பாருங்கள், பேர்ல் ஹார்பரை விட மிக மோசமானது. ஏனென்றால் பேர்ல் ஹார்பர் கூட ஒரு தடவை தான் தாக்குதல் நடந்தது. இது மேற்காசியாவில் இருக்கிற அத்தனை தளங்களும் பற்றி எரிகின்றன. அத்தனை தளங்களையும் விட்டு ஓடிவிட்டார்கள். ஒரு தளத்திலும் ஆக்கள் இல்லை. இப்போது அமெரிக்க கப்பல்களுக்கு பெட்ரோல் போடுவதென்றால் கூட இந்தியாவுக்கு போகணும், இல்லாத பாகிஸ்தானுக்கு போகணும் என்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. அல்லது டியாகோ காசியாவுக்கு போகணும். இது வெளியில் இது வெளியில் ஒருவருக்கும் தெரியுதில்லை. இப்படி மோசமாக அவர் ஒன்றை கூறுகிறார், இப்படி மோசமாக அமெரிக்காவை எந்த ஒரு நாடும் தாக்கவில்லை, இந்த உலக வரலாற்றில் இப்படி மோசமாக அமெரிக்காவை எந்த ஒரு நாடும் தாக்கவில்லை என்று கூறியது மட்டுமல்லாது அவர் கூறுகிறார், இனி அமெரிக்கா மேற்காசியாவுக்கு திரும்பி வர முடியாது என்றுதான் கூறுகிறார். என்னென்று சொன்னால், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இனி இந்த அரபு நாடுகள் மதிக்காது. இப்ப இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, ஜோர்டான்ல அமெரிக்கான தாட் ஏவுகணையை தகர்த்து விட்டார்கள். அந்த ஒரு ஏவுகணை 1.3 பில்லியன் பெறுமதியான ஏவுகணை, அதை தகர்த்து விட்டார்கள். அப்ப அதுதான் பெஸ்ட். அமெரிக்கான வான் எதிர்ப்பு ஏவுகணைனா அதுதான் பெஸ்ட். அதை தகர்த்து விட்டார்கள். அப்ப இனி இந்த ஆயுதங்கள் என்ற பலம் அதை நம்பித்தான் மேற்குலகம் இவர்களுக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். இப்போது அவர்கள் தாங்களை பாதுகாக்க தாங்கள் தான் தங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிற, அமெரிக்காவே தன்னை பாதுகாக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. என்னென்று சொன்னால், அந்த தளங்கள் ஒருத்தரும் இல்லை, அந்த தளங்கள்ல யாரும் இல்லை. ஹோட்டல்கள் இருந்தார்கள், இப்போது அதிலும் இல்லை என்றுதான் கூறப்படுது. இப்போது வாஷிங்டன் போஸ்ட் ஒன்றை போட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், அதாவது இந்த அமெரிக்காவின் தளங்கள், ரடார்கள், ஏவுகணைகள், மற்றது கப்பல்கள் எங்கு நிற்கின்றன, எல்லாவற்றையும் ரஷ்யாவின் செய்மதிகள் தான் படம் பிடித்து போட்டு ஈரானுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன என்பதை வாஷிங்டன் போஸ்டுக்கு அமெரிக்க படைத்தளபதிகள் கூறியதாக கூறியிருக்கிறார்கள். சில சமயங்களில் அது உண்மையாக இருக்கலாம். ஏனென்றால் சைப்ரஸ்ல கிட்டத்தட்ட எத்தனை 1000 மைல் சைப்ரஸ்ல இருக்கின்ற பிரித்தானியா தளத்தின் ஒரு ஹேங்கர், அதுக்குள்ள ஜூட்டு என்ற ஒரு உளவு விமானம், அந்த விமானத்தின் ஒரு உளவு விமானம் இங்கிருந்து போய், ஒரு தாக்குதல் விமானம் இங்கிருந்து போய் தாக்கி அடிச்சிருக்க சொன்னால் அக்குரேட்டா அடிச்சிருக்கிறாங்க இந்த முறை. அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூனுடன் ஒப்பிடும்போது இந்த முறை தாக்குதல்கள் எல்லாம் துல்லியம் என்று கூறுகிறார்கள். இப்ப இதற்கு சில சமயங்களில் இப்ப ரஷ்யா உண்மையில் அங்க ரஷ்ய பயிற்சியாளர்கள், ரஷ்ய தொழில்நுட்பவியலாளர்கள் இருப்பார்கள். என்ன உக்ரைன்ல உங்களுக்கு தெரியும், உக்ரைன்ல பெருமளவான நேட்டோ இன்ஸ்ட்ரக்டர்கள் பெருமளவில் கொல்லப்பட்டார்கள். நேட்டோ பயிற்சியாளர்கள், நேட்டோ தொழில்நுட்பவியலாளர்கள், ரஷ்யாவின் மேற்காவா கப்பலை கூட நேட்டோ தொழில்நுட்பவியலாளர்கள் தான் அடித்தார்கள் ஏவுகணை. அது புட்டினும் படிவா சொன்னார். புட்டின் கூறினார், உங்களோட ஏவுகணை உங்களோட சேட்டலைட் கோஆர்டினேஷன்ல தான் ஒர்க் பண்ணுது, அதை உக்ரைன் இயக்க முடியாது. அப்ப நீங்கள் அங்கு ஏவுகணையை கொண்டு வைத்துட்டு நீங்கள் அங்கு நின்று நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் ரஷ்யாவுக்கு அடிக்கிறீங்க, ஆனால் பேர் மட்டும் உக்ரைன் அடித்ததாக இருக்கிறது. அதை பல தடவைகள் சொன்னார். அதே போலதான் இப்போது அவர்கள் அங்கிருந்து அமெரிக்காவை மேற்கு ஆசிய நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான அத்தனையையும் செய்து முடிக்கிறார்கள். ஆனால் அடிப்பது ஈரானியர்கள் என்ற மாதிரி தான் முடிகிறது. நீங்கள் கூறுவதை பார்த்தால், இஸ்ரேலில் நடக்கின்ற தாக்குதல்களுக்கு பின்னணியில் ரஷ்யா உளவு தகவல்களை துல்லியமாக பகிர்ந்து கொண்டிருப்பதனால்தான் ஈரானால் அவ்வாறு தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்று கூறுகிறீர்கள். இதே நேரத்தில் இப்ப ஈரானினுடைய அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு அமெரிக்கா ஈடுபட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய விடயத்தை நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம். அது தொடர்பாக வாஷிங்டனில் உள்ள வெள்ள மாளிகையுடைய பேச்சாளர் கூறுகின்றார், ஈரானுடைய அடுத்த தலைவரை வாஷிங்டன் பார்த்து வருவதாக கூறுகின்றது. அப்படி என்றால் ஈரானுடைய அடுத்த தலைவரை தெரிவு செய்வது அமெரிக்காவாக இருக்க போகிறதா?
அவர்கள் தாங்கள் தலைவரை தெரிவு செய்யலாம். முதல் தாக்குதல் நடக்கும்போது அப்படித்தான் இருந்தார்கள். ஈரான் குழம்பிவிடும், தாங்கள் ஒருவரை கொண்டு போய் போடலாம், எல்லாம் நடக்கலாம் என்றுதான் அதுதான் திட்டம். ஆனால் அந்த திட்டம் இப்போது இல்லை. இப்போது ஈரானிடம் கேட்கிறார்கள். இன்று ட்ரம்பின் பேச்சுகளை பார்த்தால் சோசியல் மீடியாவில் இன்று இப்போது நினைக்கிற ஒரு 1 ஹவருக்கு முதல் தான் அப்டேட் பண்ணியிருக்கிறார்கள். அப்ப அதுல போட்டிருக்க, நீங்கள் யார் என்றாலும் தெரிவு செய்யுங்கள், ஒரு மத தலைவரை கூடாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் எங்களையும் இஸ்ரேலையும் நன்றாக ட்ரீட் பண்ணினால் என்று போட்டிருக்கிறார். நாங்கள் நன்றாக பார்த்து கொண்டால் சரி என்ற ஒரு துணியில் தான் கருத்திருக்கின்றார். ஒரு படி இறங்கி வந்து விட்டாரா? உண்மைதான். மார்க்கோ ரூபியோ அதுதான் கூறுகிறார், நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கேட்கவில்லை, நாங்கள் அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்றெல்லாம் இப்போது பல்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், இவ்வளவு எத்தனை நாளைக்கு குண்டுகளை வீசுவது. இப்ப குண்டுகளை வீசுவது கூட இன்றைக்கு இப்ப நேற்று ரஷ்யா சவுதி அரேபியாவுக்கு ஈரான் ஒரு நன்றியை தெரிவித்திருந்தது. என்னென்றால், இப்போது நீங்கள் உங்களோட வான் பரப்புகளால் அமெரிக்கா இஸ்ரேலிய விமானங்கள் பறப்பதை நீங்கள் தடை செய்திருக்கிறீர்கள், அது வரவேற்கத்தக்கது. இன்றைக்கு இஸ்ரேலிருந்து வந்த விமானம் அந்த ஜிபிஎஸ் ஜாமரை ஆஃப் பண்ணி போட்டு வந்ததால அது சவுதிக்குள்ளால வந்து அடிச்சது என்று எல்லோருக்கும் தெரியும். அப்ப ஒன்று சவுதி இதை மறைக்கிறதா இருக்கலாம், உண்மையா மறைக்கிறது, அது வேறு விடயம். இரண்டாவது, இவர்கள் சவுதியை காட்டி கொடுத்திருக்கிறார்கள், சவுதி இப்பவும் எங்களை அனுமதிக்கிறது என்று சொல்லி. ஏனென்றால் இந்த நாடுகளை போருக்கு இழுப்பதற்கு இப்ப இதர்கள் முதல் அசர்பைசான், கட்டார், இந்த நாடுகள் எல்லாம் ஈரானுக்கு எதிராக களமிறங்கும் என்றெல்லாம் யோசித்தார்கள். ஆனால் ஒருவரும் ஒரு குண்டையும் வீச ரெடியாக இல்லை. ஆனா ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த நாடுகள் திருப்பி தாக்குமா? தாக்கினாலும் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போது அமெரிக்கா தாக்குகிறது. அமெரிக்காவிடம் இருக்கின்ற அத்தனை ஆயுதங்கள்லாம் இவர்களிடம் இருக்கின்றது. இத்தனைக்கும் இவர்கள பிளேன்களை சிலவற்றை ஓடுவதே அமெரிக்கர்கள். அந்த தாக்குதலுக்கும் இந்த தாக்குதலுக்கும் வித்தியாசம் இருக்கா. ஆனால் தாக்கினா பிறகு என்ன நடக்கும்? இப்ப கிட்டத்தட்ட 70% போக்குவரத்து தான் துபாய் ஏர்போர்ட்ல முடங்கி இருக்கு. இனி 100% இல்லாமல் போகும். ஹோர்முஸ் ஜலசந்தி 0% பேர். அப்ப இனி தாக்கினால் அவன் எல்லா இடமும் தாக்கும். உங்கள்கிட்ட அத்தனைக்கும் ஏர் டிஃபென்ஸும் இல்லை. இதுவரையில 1000 ட்ரோன்களை ஏவி இருக்கிறது ஈரான். நான் முதல் கூறினேன், கடந்த வருடம் ரஷ்யா ஈரான் ட்ரோன் மற்றும் 53,000 ட்ரோனை ஒரு வருடத்துக்கு ஏவியது. நாளைக்கு ஒரு 10,000 ட்ரோனை ஏவி விட்டார். 80,000 ட்ரோன் இருக்குன்னு சொல்கிறார்கள். ஒரு மாதத்துக்கு அவர்கள் 400 ட்ரோன்களை தயாரிப்பார்கள் என்று கூறுகிறார்கள். இப்போது போர்க்கால சூழ்நிலையில் அவர்கள் இன்னும் கூட தயாரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒரு நாளைக்கு 10,000 ட்ரோனை ஏவி விட்டார், அல்லது ஒரு நாளைக்கு 1000 ட்ரோனை ஏவி விட்டால் நிலைமை என்னவாகும் என்றது அவர்களுக்கு தெரியும். எனவேதான் அவர்கள் எந்த ஒரு காரணத்துக்கும் திருப்பி தாக்குவதை யோசிக்கவே இல்லை. ஆக UAE மட்டும் கூறியிருக்கின்றது, ஈரான் தொடர்ந்து தாக்குமாக இருந்தால் தாங்கள் ஈரான் சொத்துக்களை முடக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் இப்போது அவர்களுக்கு வர்த்தகமும் ஒன்றும் இல்லை, ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுடைய கப்பல் கூட இப்போது இலங்கையில் தான் தஞ்சமடைந்திருக்கின்றது. அப்படியான ஒரு நிலை. இப்போ சொத்துக்களை முடக்குவதால் ஈரானுக்கு உடனடியான பாதிப்புகள் வரப்போவதில்லை. எப்படியும் போர் முடிகிற கட்டத்தில் இவர்கள் எல்லோரும் ஒரு உடன்பாட்டுக்கு வரத்தான் வேண்டும். அவர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் முடக்கி வைத்துக் கொண்டு ஈரானுடன் ஒரு சமரசத்துக்கு வர முடியாது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கு. ஏன்னா அந்த பிராந்தியத்தை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிராந்தியம் ஆட்ட கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஈரான் கட்டுப்பாடுலாம் இருக்கு. அமெரிக்கா இத்தனை தளங்களை வைத்திருந்தாலும் இப்ப ஆட்ட கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது. இதையும் ஹோர்முஸ் ஜலசந்தி கூட திறக்க முடியாது. அவர்கள் யார்கிட்ட கப்பல் போகணும் என்று சொன்னா அது மட்டும் போகலாம் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இனி இந்த அமெரிக்கா ஈரானுடைய போர் கப்பலை இலங்கை கடற்பரப்பில் வைத்து நீர்மூழ்கி கப்பலால் தகர்த்தொழித்தது. அதில் பங்கெடுத்ததில் 3 ஆஸ்திரேலியர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்திருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். ஒரு 3 ஆஸ்திரேலிய படையினரும் அதில் இருந்ததாக கூறப்படுகின்றது. இவர்கள் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து போறதுண்டு. இப்ப ஈராக்கை அடிக்கும் போது பார்க்கலாம், கூட்டணியில 37 நாடுகள் போய் அடித்தார்கள். அப்ப கூட்டமா தான் போவதுண்டு. அப்ப அந்த நீர்மூழ்கி கப்பல்ல 3 பேர் இருந்ததாக இப்போ தகவல் வெளிவந்திருக்கிறது. அது ஆஸ்திரேலிய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இப்போது மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறார்கள், அப்படி என்றால் ஆஸ்திரேலியா இந்த போருக்குள் இறங்கி விட்டதா? இப்போது என்ன பிரச்சனை என்றால், இப்ப நேரடியான தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த கப்பல்களுக்கு இருந்தால் நீங்கள் அந்த தாக்குதலில் ஒரு பங்குதாரிகள்.
அப்ப அவர்கள் இருக்கிறார்கள் இந்த போருக்குள் எங்கட நாட்டை நீங்கள் கொண்டு போய் விட்டீர்களா என்ற ஒரு நெருக்கடி இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கின்றது. எல்லோரும் அமெரிக்காவை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இல்லை நான் அதுக்கு இல்லை, நான் அதுக்கு இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். இப்ப துருக்கி கூட 2 ஏவுகணைகள் ஏவிய பிற்பாடு கூட ஆர்டிகிள் 5 இயக்க மாட்டேன் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். நேட்டோ கூட அப்படித்தான் கூறுகிறார்கள். இப்ப ஸ்டாமர் கூட இங்கு சண்டை நடக்கிறது ஈரான்ல, ஆனா அவர் கப்பல் அனுப்புறது சைப்ரஸுக்கு என்று சொன்னால் நேரடியாக சண்டைக்கு ஈடுபட அவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னால், இப்ப புட்டின் சொல்லிவிட்டார் அடுத்த வருஷத்திலிருந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேஸ் வாங்குறத நிப்பாட்ட போறீங்க. இப்பயும் நீங்க பாருங்கள், ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாட்ட இருந்து கேஸை வாங்கி கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அவர் ஆனால் அது இந்த கான்ட்ராக்ட் 27ஆம் ஆண்டு முடியுதா, அப்ப அதுல இருந்து தாங்கள் நிப்பாட்ட போறோம். இப்ப பூட்டின் இப்ப என்ன சொல்லிக்கிறார், அடுத்த வருஷம் நீங்க வாங்குற இடத்தானே, அப்ப அதையே இப்ப நிப்பாட்டினா என்னன்னு தன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார். நிப்பாட்டுவோம் இப்ப இப்பதான் அவருக்கு சந்தர்ப்பம் நிப்பாட்டுறது. அப்படியான ஒரு நிலையாக இருக்கின்றது. அப்ப இப்படியான நிலைக்கு எல்லோரும் இதுல இருந்து விலகி இருக்கத்தான் யோசிக்கிறார்கள். இப்ப பாருங்கள், ஈரான் போரை பார்க்கலாம், லிபியா போரை பார்க்கலாம், ஆப்கானிஸ்தான் போரை பார்த்தால் அமெரிக்கான்ற கூட்டணி கொஞ்சம் குறைஞ்சு வந்து இப்போது 2 பேர் தான் சண்டை. யார் என்று சொன்னால் அமெரிக்காவும் ஸ்டேட், வேற ஒருத்தர் நமக்கு அந்த காலத்துக்கு இல்லை. பிரித்தானியா அங்கே முன்னுக்கு நிற்பார்கள், அவர்கள் முன்னுக்கு நிற்பார்கள். என்ன சொன்னால் இந்த ஆள் இல்லாத ட்ரோன் வந்து அது இந்த தூர வீச்சு சிலவர்களுக்கு தெரியாது. அப்ப அதான் அந்த பிரச்சனை. இப்ப ரஷ்யா அண்மையில் ஒரு ஏவுகணை ஒன்றை போட்டிருந்தது, நியூக்ளியர் ரியாக்டர் ஏவுகணை. அதுக்கு வரம்புகள் இல்லை. ஏனென்றால் சொன்னால் அது நியூக்ளியர் ரியாக்டர் தான், அது ஓடிக்கொண்டே இருக்கும். தேவையான அடி என்று சொல்ல அடிக்குமே தவிர அது மேலே நிற்கும். இப்ப எங்க வரும் என்றால் அப்படி இப்ப ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களும் டிசைன் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் டிசைன் பண்ணுவாங்க. அதுதான் அந்த பிரச்சனையாக இருக்கின்றது. நிறைவாக இப்ப தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்க போகிறார்கள். நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம், காசாவில் எப்படி செய்தார்களோ அதைத்தான் செய்ய போகிறார்கள் என்றால் அடாவடித்தனம் தானே இவர்களால் முடியும். ஆனால் இங்கே காசாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்கே இன்னொரு தலையடி இருக்கிறது என்றால் அணு ஆயுதம், அந்த அணு பதப்படுத்துகின்ற அந்த தளம் இருக்கின்றது. அந்த தளத்தின் மீது இவர்கள் தாக்குதலை மேற்கொள்வார்களா? ஏனென்றால் இன்னும் ஐமச்சித்தல் இருக்கிறார்கள். ஈரானிடம் அணு ஆயுதம் தயார் நிலையில் இருக்கின்றது. 90% தயார் நிலை என்றால் அவர்கள் வெகு விரைவாக அதை முழுமைப்படுத்தி விட்டால் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. அப்படி என்றால் இந்த அணு ஆயுதம் தயாரிக்கின்ற அந்த தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அணு ஆயுதத்தை, அதாவது அதனால் ஒரு சிக்கல் இருக்கிறது. போன முறையும் இவர்கள் தாக்கவில்லை. போன முறை ட்ரம்ப் கூறியிருந்தார் அணு ஆயுதத்தை தாக்கிவிட்டோம், ஃபெடோ மற்றது இசபகான் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற அணு ஆயுத நிலையங்களை தாக்கினோம், எல்லாம் அழிந்து விட்டது என்று எல்லாம் கூறினார். ஆனால் இப்போது கூறுகிறார் அவர்களிடம் இருக்கின்றது என்று. என்னென்று சொன்னால் அந்த யுரேனியம் கதிர்வீச்சு கொண்ட அந்த யுரேனியம் இருக்கிற இடத்தை தாக்கினால் அதில் வருகின்ற கதிர்வீச்சுக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விளைவுகளை கொடுக்கும். ஈரான் அண்டர் கிரவுண்டுக்குள்ளதான் இருக்கிறது, அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அது வெளியில வராது. அல்பா ரேடியேஷனா தான் இருக்கும். அல்பா ரேடியன் ஒரு ஃபியூ மில்லிமீட்டர் கான்கிரீட் பிளாக் அல்லது லெட் பிளாக் அதை பிளாக் பண்ணும், அதால அதுக்கு அங்க அது போகாது. ஆனாலும் அப்படி அடித்தால் இஸ்ரேலில் இருக்கின்ற அணு உலையை தாங்கள் அடிப்போம் என்று ஈரான் மீண்டும் தெரிவித்திருக்கின்றது. மீண்டும் இப்ப மீண்டும் முதல் ஒன்று ஈரான் கூறியிருந்தது, நீங்கள் என்னை அடித்தால் பிராந்திய போராக மாறும். யாரும் அதை பெருசாக நினைக்கவில்லை. இப்போதான் விளங்குதோ அது பிராந்திய போராக மாறும். அதே போலதான் இந்த அணு உலை, இஸ்ரேல் அணு உலையை சுற்றி 40,000 மக்கள் இருக்கிறார்கள். இப்ப இவர்களால் முற்றுமுழுதாக ஈரான் ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை, ஆளில்லாத விமானங்களை தடுக்க முடியும். அப்ப அணு உலையை பாதுகாப்பது இயலாத காரியம். ஈரான் நினைத்தால் அடிக்கலாம். அப்ப ஈரான் அணு உலையை அடிப்பார்களாக இருந்தால், இப்ப ரஷ்யாவின் அணு உலை 2 இருக்கின்றது. அது ரஷ்யா சொல்லிவிட்டது, அதை கை வைத்தால் மோசமான விளைவுகள் வரும். இப்போது புட்டின் சொல்லியிருக்கிறார், தங்கள் படையினரை அனுப்பி அதை செக்கோ பண்ணணும் என்று சொல்லி. இருந்தால் தொடர்பாடல்கள் இல்லை, அங்கு என்ன நடக்கிறது என்று தங்களுக்கு தெரியவில்லை என்றபடியால் தாங்கள் படையினரை அங்கு இறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார், அதை பாதுகாப்பதற்கு. அதே போலதான் சப்ரோசியா, உங்களுக்கு தெரியும், உக்ரைன்ல இருக்கின்ற அணு ரியாக்டர், அது ஐரோப்பாவிலேயே அதுதான் பெரிய ரியாக்டர். 6 ரியாக்டர் இருக்கிறது, மற்ற எல்லாம் 4, 2 தான், அது 6.
அதை ரஷ்ய படை உடனே கைப்பற்றி 2022 ஆண்டே அதை கைப்பற்றிட்டார்கள். அதை கைப்பற்றி அதை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் அதை யாரும் தொட முடியாத ஒரு நிலை. அப்படித்தான் இப்போ ஈரானில் இருக்கிற 2ஐயும் தாங்கள் வந்து கைப்பற்ற வேண்டும், அதாவது தங்கள் படையினர் எனப்படும் என்று கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் நீங்கள் பாருங்கள், பெருசாக அந்த 2 அணு உலையை கதிர் வீச்சு வெளிவர்ற மாதிரி அல்லது சேதம் வெளிவர்ற மாதிரி அடிப்பதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள் என்று சொன்னால், அவர்களிடமும் அணு உலை இருக்கிறது இஸ்ரேலிடம். அதன் மீது வந்து ஏவுகணை ஒன்று ஈரான் முழுதான ஏவுகணையை இல்லாது செய்தால் தான் இது சாத்தியமாகும். எனவேதான் உங்களுக்கு தெரியும், 2வது பேச்சுக்களின் போது ஈரான் ஏவுகணையின் தூர வீச்சை குறைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை கொண்டு வந்தார். முதலில் என்ன சொன்னார்கள், அணு திட்டத்தை கைவிட வேண்டும், அணு திட்டத்தை கைவிடும். 2வது பேச்சுவார்த்தையில் இப்ப பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இந்த 300 கிலோமீட்டராகத்தான் நீங்கள் வச்சிருக்கலாம், 2500 கிலோமீட்டர் வச்சிருக்க முடியாது. 300 கிலோமீட்டர் அங்க ஒரு பக்கத்துல பஹ்ரைனைத்தான் அடிக்கலாம், வேற ஒன்றையும் செய்ய முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப 300 கிலோமீட்டர் ஓமன்ட்டு சொல்லி ஈரான் 300 கிலோமீட்டர் வச்சிருந்தா இப்ப நிலைமை என்னன்னு எப்பயும் அடிச்சு முடிச்சிருப்பான். அப்ப என்னன்னு சொன்னால், ஈரான் அந்த ஏவுகணைகளை தாக்க முடியாத, தடுக்க முடியாத ஒரு நிலைதான் இவர்களுக்கு அது பின்னடைவாக இருக்கு. நன்றி அரசுகளே. இந்த போர் நிலைமைகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்ததற்காக அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறுகிறேன். ஒவ்வொரு மணி நேரமும் தொடர் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேலில் நடக்கின்ற தாக்குதலுடைய அந்த சேதங்கள், அது தொடர்பாக எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை வெளியில் விடாமல் சர்வாதிகார போக்கில் அதை காட்சிகளை எடுத்தால் அவர்களுக்கு சிறை தண்டனை காத்துக் கொண்டிருக்கின்ற அப்படி கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதால் அங்கிருக்கின்ற நிலைமைகள் வெளியில் வரவில்லை என்ற விடயங்களையும் நீங்கள் இங்கே கூறும் பொழுது ஓரளவுக்கு என்னுடைய நேயர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எவ்வாறான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போரை ஏதோ ஒரு விதத்தில் முடிவு கொண்டு வராவிட்டால் பெரிய ஒரு ஆபத்து காத்துக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தகவலை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.